பார்த்தீங்கன்னா குளிர் அந்தளவு இல்லை, இப்போ வெயில் அடிக்குது, நார்மலாக தான் இருக்குது கூலிங்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த லீவு டைம் வந்துட்டாலே காலைல சாப்பாடு 2 சாவி தந்தாங்க கஃபில் பையன். இது 2 தான் கொண்டு போய் கொடுக்கணும். என்ன பாய் பாட்டெலாம் செம்மையாக இருக்குது. பிஸ்தாவில் வந்து நைட்டு பிரியாணி போட்டிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜும்மா தொழுகையை முடிச்சுட்டு வந்த உடனே டியூட்டி வந்துடுச்சு. நம்ம ஓனர் பையன் வந்து 2 சாவி தந்து அதை கொண்டு போய் இஸ்ராவில் போய் கொடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேராக போய் இஸ்ராவில் சாவியை கொடுத்துட்டு வரணும். மத்தியானம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரெண்டு ரூமில் பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து தான் சாப்பிட்ணும் இஸ்ராவுக்கு போயிட்டு வந்து. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொழுதுட்டு வந்த உடனே டியூட்டி வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ராவுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா கரெக்டாக டியூட்டி முடிய 11 மணி ஆயிடுச்சு. நேற்று வேலைக்கிழமை, பட் நேற்று என்னன்னு தெரியல, சீக்கிரமாகவே டியூட்டி முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வார்ம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டி தான். ஸோ இப்போ காலைல பார்த்தீங்கன்னா குளிர் அந்தளவு இல்லை, இப்போ வெயில் அடிக்குது, நார்மலாக தான் இருக்குது கூலிங்கு. நைட்டு என்ன ஒரு 5-6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வார்ம் அப் பண்ணிட்டோம். ஸோ வார்ம் அப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பியாச்சு. சாவியே எடுத்து வச்சுட்டேன் பத்திரமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இஸ்ராவில் வந்து கபில் பையனுக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக ரூம் உண்டு. ஸோ அந்த சாவி தான் நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க ஃப்ரெண்டு யாராவது வருவாங்க, ஸோ அவங்களுக்காண்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சாவி. அவ்வளோதான், அதை போய் கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் டியூட்டி நமக்கு ஈவினிங்க்கு மேலே தான் இருக்கும். ஸோ அப்படியே கிளம்பி போயாச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் முடிஞ்சிச்சு. கரெக்டாக மணி 12:40, கரெக்டாக 12:15 ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது ஜும்மா தொழுகை. அப்புறம் 12:30 முடிஞ்சுது. ரூமுக்கு வந்து கரெக்டாக 10 நிமிஷம் கூட ஆகலை. அதுக்கப்புறம் அப்படியே ஓனர் பையன் வந்து சாவியை கொடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ போய்கிட்டு இருக்கோம். இப்போ தான் பார்த்தாலே தெரியும், பள்ளி முடிஞ்சு இப்போ தான் ஆட்கள் போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க எந்த பள்ளியில் தான் ஜும்மா முடித்தோம். என் வீட்டு பேக் சைடில் தான் இருக்குது பள்ளி, பெரிய பள்ளி. ஸோ நம்ம ஏரியாவிலே இதுதான் பெரிய பள்ளி. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த லீவு டைம் வந்துட்டாலே காலைல சாப்பாடு சாப்பிடவே முடியாது. ஏன்னா நைட்டு டியூட்டி முடிய 2 மணி ஆயிரும். அப்புறம் காலைல அப்படியே 10 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு இருக்கையிலே அடுத்த டியூட்டி வந்துடும். அதனால சாப்பிட்றதுக்கே டைம் இருக்காது. எனக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சாப்பிடவே டைம் இல்லை. காலைல 10 மணிக்கு தான் எழுந்திரிச்சிட்டு ரெடி ஆகிட்டு நேராக தொலை போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தா பையன் வந்து டியூட்டி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ போயிட்டு வந்து தான் சாப்பிட்ணும். அப்படி இல்லைன்னா இஸ்ராவில் அவங்க ஏதாவது சமைச்சு வச்சுருக்காங்கன்னு தெரியலை. எப்போதும் பார்த்தீங்கன்னா இஸ்ராக்கு போனால் ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க சமைச்சு தான் சாப்பிடுறாங்க தமிழ்நாட்டுக்காரங்க. அவங்க தான் கஃபிலுக்கும் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து ஸ்பெஷலாக சமைப்பாங்க. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே போய் ஒரு முழு ஆடு எடுத்து அந்த ஆட்டை பிரியாணி பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா இது சிக்கன் எடுத்து கொடுத்து ஒரு 10 சிக்கன், அதை மந்தி சோறு எல்லாமே பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரி வியாழக்கிழமை நைட்டு பண்ணி சாப்பிட்டு வருவாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. சம்டைம் கஃபிலும் வெள்ளிக்கிழமை வந்து சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிடுவாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ போனால் தான் தெரியும் இஸ்ராக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரா பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ வெள்ளிக்கிழமைனால ரோடு டிராஃபிக்கே இல்லை. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அதிகாலையில் ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போயிடலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா தொழுதுட்டு முடித்த உடனே ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இப்போ தொழுவை முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் பரவாயில்ல, டிராஃபிக்கு கரெக்டாக 8 நிமிஷத்தில் நான் இஸ்ராக்கு வந்துட்டேன். ஸோ வெள்ளிக்கிழமை ஈவினிங் மேலே தான் ரோடு நல்ல டிராஃபிக் ஆகும், அதாவது பழைய மாதிரி டிராஃபிக் ஆகும். வந்துட்டோம் இஸ்ராக்கு. ஸோ கேட்டு ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ போய் சாவியை கொடுத்துட்டு பார்ப்போம். அவர் ஏதாவது சமைச்சு இருந்தால் சாப்பிட்லாம், இல்லைனா அப்படியே ரூமுக்கு கிளம்பிடணும். ஏன்னா ரூமில் ஃப்ரெண்டு வேறு பிரியாணி வச்சுருக்கான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பாய் ரூமு. ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சு பாருங்கள், இது வந்து கண்டெய்னர் ரூமு. ஸோ மழை பெஞ்சிருக்கும், அதெல்லாம் வேறு தாழ்பாயெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஸோ ரூம் வெளியே எப்படி தெரியுது, இப்போ உள்ளே போனால் செம்மையாக இருக்கும் இந்த ரூமு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் இஸ்ராக்கு. இப்போ போய் நம்ம இஸ்ராக்கு வந்துட்டோம். ஸோ வந்து பாயை பார்த்துட்டு இந்த சாவியை கொடுத்துட்டு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு அட்டன்ஸை போட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிவிட்டு அப்படியே ரூம் கிளம்பிட வேண்டியதான். ஸோ இவர் நம்ம ஊருக்காரனால கொஞ்சம் பேசினா ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் அவர்கிட்ட பேசிவிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பிடலாம். ஸோ வந்தாச்சு. போய் சாவி எப்போயும் அவர்கிட்ட கொடுக்க வேண்டியதான். பாய் ரூமில் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா கஃபில் சாப்பாடு எதுவும் ரெடி பண்ண சொல்லலை. ஸோ அதனால் பாய் ரூமில் தான் இருப்பார். ஸோ இதான் 2 சாவி தந்தாங்க கஃபில் பையன். இது 2 தான் கொண்டு போய் கொடுக்கணும். இதுதான் பாய் ரூம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னப்பா எப்படி இருக்கீங்க? ரெஸ்ட் இருக்கீங்களா? ஸோ பாய்கிட்ட பார்த்தீங்கன்னா சாவியை கொடுத்துட்டோம். சாவியை கொடுத்துட்டு பாய் பார்த்தீங்கன்னா நேற்று இங்கே நைட்டு பிரியாணி வச்சுருக்காங்க, சிக்கன் பிரியாணி. ஸோ அதில் ரைஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், பா உனக்கு சூடு பண்ணி தரேன்னு சொன்னாங்க. சரி ரூமுக்கு போயில பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடே அப்படியே வாங்கிட்டு போகலான்னு வந்துட்டேன். என்ன பாய் பாட்டெலாம் செம்மையாக இருக்குது. சிக்கன் ரைஸாக வச்சுருக்கீங்களா பாய்? பாய் பார்த்தீங்கன்னா நேற்று இஸ்ராவில் வந்து நைட்டு பிரியாணி போட்டிருக்காங்க.
அதில் பார்த்தீங்கன்னா ரைஸ் எடுத்து வச்சுருந்தாங்க, அதை கொஞ்சம் சூடு பண்ணி தந்திருக்காரு. சரி ரூமில் போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி நேராக ரூமுக்கு கிளம்பிட்டேன். இப்போ ரூமில் போயிட்டு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டும் பிரியாணி வைக்கிறான். இதை பார்த்தீங்கன்னா நைட் சாப்பிட்டுக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம் சாப்பாடை. பார்த்தீங்கன்னா இஸ்ராவில் சாப்பாடு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் கிளம்பிட வேண்டியதான். இங்கேயே சாப்பிட்ருக்கலாம். சம்டைம் பார்த்தீங்கன்னா மேடம் கால் பண்ணால் டியூட்டி வந்து அவசரமாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சாப்பாடை பார்சல் எடுத்தாச்சு. இப்போ மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைனா இதை கூட நைட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் இஸ்ராவிலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் பக்கத்தில் வந்துட்டேன். வரும்போது பார்த்தீங்கன்னா ஹைவே ரூட்டில் வந்துட்டேன். ஏன்னா ஹைவே ரூட்டில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அந்தளவு இருக்காதுன்னு பார்த்தா நீ ஹைவேயில் சரியாக டிராஃபிக்கு. ஒரு வழியாக தெருக்குள்ளெலாம் பூந்து ரூம் பக்கத்தில் வந்துட்டேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ரூம் பக்கத்தில் போயிடலாம். ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாடை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அலுமினியம் ஃபாயிலில் வந்து சாப்பாடை சுற்றி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே அதிக அளவு யூஸ் பண்ணுவாங்க அலுமினியம் ஃபாயிலு. ஸோ இதில் சுற்றி வச்சேன்னா சாப்பாடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீட்டாக இருக்கும். இப்போ நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தது ஒரு 20 நிமிஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே செம்ம ஹீட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரூமில் போய் சாப்பிட்டுட்டு அடுத்த டியூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். மேடம் அப்பளே கால் பண்ணாங்க, ஒரு மணி நேரத்தில் வெளியே போவேன்னு. ஸோ மேடம் கால் பண்ணி பார்த்தீங்கன்னா 1/2 ஹவரில் நான் வெளியே போவேன், நீ கிளம்பி இருந்துக்கோ, சாப்பிட்லன்னா சாப்பிட்டு இருந்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே 1:30 ஆகுது. என் ஃப்ரெண்டு ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இன்னும் ரெடி ஆகலை, டைம் ஆகும்னு சொல்லிட்டான். ஒரு 3 மணி இல்லை 4 மணி ஆகும்ட்டான். இஸ்லாலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடை நம்ம வேண்டாம்னு சொல்லி கையோடு எடுத்துகிட்டு வந்து ரொம்ப நல்லதாக போச்சு. ஸோ அவங்களே சூடு பண்ணி தந்தாங்க. இப்போ ரூமில் போய் சாப்பிட்டுட்டு அடுத்த டியூட்டிக்கு கிளம்பி இருக்கலாம். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஈவினிங்க்கு மேலே தான் டியூட்டி வரும். பட் இன்றைக்கி என்னன்னு தெரில, காலிலேருந்து தொழுதுட்டு வந்தோடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணது, இன்னும் டியூட்டி முடியல. இப்போ 2 மணி ஆகுது மணி. இப்போ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் டியூட்டி கிளம்பணும். அதுக்கப்புறம் டியூட்டி எத்தனை மணிக்கு முடியும்னு சொல்லலை. ஸோ எப்போவாது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். வெள்ளிக்கிழமையும் ரெஸ்ட்டே கிடைக்காது, வேலை பயங்கரமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டியூட்டி வந்தால் வந்துக்கிட்டே இருக்கும், அப்படி வேலை வரலைன்னா வேலையே வராது, நல்ல ரெஸ்ட்டு கிடைக்கும். இப்போ ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டியூட்டி. நைட்டு டியூட்டி முடிய 2 மணி 3 மணி ஆயிடுது. இன்றைக்கி எத்தனை மணிக்கு முடிய போகுதுன்னு தெரில டியூட்டி. ரூம் பக்கத்தில் வந்துவிட்டோம், அவ்வளோதான். வண்டியை போய் பார்க் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டு கிளம்பி ரெடியாக இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் அடுத்த டியூட்டி போகணும். பார்த்தீங்கன்னா இஸ்ராவுக்கு போயிட்டு வந்து கரெக்டாக 1 மணி நேரம் ஆகுது ரூமுக்கு வந்து சாப்பிட்ருக்கோம். அடுத்த டியூட்டி வந்துருச்சு, மேலே வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரில. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமையாவது ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்தேன். எப்போதும் வந்துடும் ஈவினிங் மேலே டியூட்டி, பட் இன்றைக்கி ரெஸ்ட் இருக்குன்னு நினச்சேன். பட் ரெஸ்ட்டு இல்லை, அவ்வளோதான். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு டியூட்டி போக வேண்டியதான். எங்கே போகிறாங்கன்னு தெரில. ஸோ குருள் டயத்தினால நான் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன், சொட்ரு. இப்போ எங்கே போயிட்டு ரூமுக்கு லேட்டாக வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே செம்ம குளிர். நைட் டைம் இப்போ 6:30 மேலாம் கூலிங் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக காது அடைக்கிற அளவுக்கு இருக்கும் குளிர். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு வந்தது. ரூம்லேருந்து டேரெக்டாக ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 8:30. மேடம் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு கடைசியாக எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு மால் கணக்காக இருக்குது, சின்ன மண்டபம்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே கல்யாணமா இல்லை ஏதாவது எக்ஸிபிஷனா என்னன்னு தெரியல, அங்கே தான் வந்திருக்கேன். இப்போ அங்கே தான் வந்து இறக்கி விட்டுட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கே இல்லை, ஃப்ரெண்டில் பேக்கில் தெருக்குள்ள வந்து வண்டியை பார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உள்ளே போயிட்டு கல்யாணமா அது ஏதாவது எக்ஸிபிஷனாக சொல்லி அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு வரணும். ஏதாவது டிரைவர் இருந்தால் அவங்கள பேசிக்கிட்டு இருக்கணும், அப்படி இல்லைன்னா மாலை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா டியூட்டி முடிஞ்சுது. டியூட்டி முடிஞ்சு மேடத்தை வீட்டில் இறக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடம் ஃப்ரெண்டு வந்து கூட கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள கொண்டு போய் அவங்க வீட்டில் இறக்கி விட்டுட்டு நேராக ரூமுக்கு போய்கிட்டு இருக்கேன். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:45 ஆகுது. 1 மணி ஆக போகுது மணி கரெக்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ரூமில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ அதான் போயிட்டு குப்பூஸ் எதாவது வாங்கணும், அப்படி இல்லைன்னா நைட்டு ரூமில் எதாவது இருக்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ரூமுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ கல்யாண வீட்டில் சாப்பிட்ருக்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கல்யாணத்துக்கு போவே எனக்கு உள்ளே போவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வண்டியிலே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லேயே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஈவினிங் கரெக்டாக 4 மணிக்கு ஆரம்பிச்சது டியூட்டி. மணி பார்த்தீங்கன்னா 1 மணி முடிஞ்சுது. ஸோ இப்போ ஸ்கூல் லீவ் விட்ட 4 நாளுமே டியூட்டி முடிய 1 மணி இல்லை 2 மணி தான் நைட்டு. ஸோ அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. அப்புறம் ரூமில் போயிட்டு எதாவது ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.